உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. மேரல போது ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசில் கடி ஓட்டு. நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியோட ஷோல்டர் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். உலக நாயகனே உலக நாயகனே, கட்டங்கள் கண்டு வியக்கும், இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். டேய் ஆதவு, நான் நினைச்சேன் இத்தனை நாள் வரையும் நீ தற்குறின்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ கடைஞ்சி எடுத்த அக்மார்க் முட்டாள்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. தாய்மார்கள் நாங்க உட்காந்து இருக்கோம், வயசான உட்காந்து இருக்காங்க, குழந்தை பண்ணாங்க, வாட்டை எடுத்து அடிக்கிறாங்க. என்ன அராஜகம் இது? லேடிஸ்க்கு இவங்க வந்து பாதுகாப்பு அராஜகமா? யாராச்சும் அவனை தூக்கி போட மிதிச்சிடும். நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, நான் ஒரு வீரன், நான் ஒரு வீரி, நான் ஒரு சூரன், நான் ஒரு சூரி, நான் ஒரு குண்டை, நான் ஒரு எங்களால வெளியே கூட வர முடிய மாட்டேங்குது, பயமா இருக்கு. தளபதி கூட்டம்னாலே இந்த மாதிரி பண்றாங்க. திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். திமுகவுடைய இந்த சரி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. லேடிஸ் மேல பாட்டில் போட்டா அப்ப எப்படிங்க வர ஆச்சு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க? இப்ப எப்படி பண்றாங்க? எப்படி பாதுகாப்பு வராங்க? எதனால பண்றாங்க? இது வரக்கூடாதான் பண்றாங்க. ஆனா நாங்க நிக்கிறோம் எங்க தளபதிக்கு. எங்க தளபதி விஜய் இது மொத்த ஓட்டம் அவருதான். நாங்கெல்லாம் ராணுவ படை, ஒரிஜினா யாரு வீசினாங்க, எங்க இருந்து வீசினாங்க, எந்த பின்புலமும் தெரியல. காவல்துறையிட்ட ஒரு புகாரா கூட கொடுப்பதற்கு முன்பே இதை வீசினது ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி பதிய போடுறாரு. எவ்வளவு பெரிய விஞ்ஞானி! என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார், நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி. எப்பயே எவ்வளவுதான் அனுப்பிங்க, எவ்வளவுதான் அனுப்பிங்க கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க. தன்னை நம்பி வரக்கூடிய பொதுமக்கள் மீது தான் தேர்தலில் வெற்றி பெறணும் என்பதற்காக இவங்களே பாட்டில் எடுத்து வீசுறாங்க அப்படின்றதா இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ரொம்ப ரொம்ப கேவலமான முறையில் இந்த ஆதவ் ஒரிஜினா என்ற நபர் தற்போது தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கிறார். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். 30 நிமிடத்திலேயே சிசிடிவியை கொண்டு வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்துல தூக்கிட்டோம். சாதாரண பொதுமக்களா இருந்தா கூட குற்றவாளி எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா உடனடியாக பிடித்து காவல்துறையிட்ட தான் ஒப்படைப்பாங்க. ஆனா இந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, சிசிடிவி காட்சியை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்க, இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி காட்டிட்டு குற்றவாளியை பிடிக்காம தொடர்ச்சியாக பொதுக்கூட்ட மேடையில் பேசுவதை பார்க்க முடியுது. இந்த பாட்டில வீசினாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை 2 பேரை கைது பண்றாங்க. இந்த 2 பேருமே தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு மீடியாவில செய்தி வெளியாகுது. கைதான ஒருவருடைய அந்த போன்ல பாத்தீங்கன்னா விஜயுடைய போட்டோ இருப்பதை பார்க்க முடியுது. அப்போ தாவேகா கட்சியினர் தான் கைதாகிறாங்க. காவல்துறை விசாரிச்சதுல அவங்க 2 பேரும் என்ன வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு மது போதையில இருந்தோம், கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஒருத்தர் பாட்டில வந்து வீசிக்கிட்டோம், அப்படி வீசின பாட்டில் தெரியாதனமா பொதுக்கூட்ட மேடையில வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறை சொல்லுது. காவல்துறை இவங்க 2 பேரையும் கைது பண்ணி விசாரிச்சு வாக்குமூலம் வாங்குவதற்கு முன்பே இதே வாக்குமூலத்தை சம்பவம் நடக்கும் போதே ஆதவ் ஒரிஜினா மேடையில பேசுறாரு. அவங்க 2 பேரும் தண்ணி எடுத்து விளையாண்டாங்க, விளையாடும் போது பாத்திரம் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே வந்துச்சு. ஏன் எப்படிங்க ஆதவ் ஒரிஜினாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் குற்றவாளியுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு? நீ சொன்னதாமா உண்மை. நான் ஒரு பொறுக்கி, இது இருக்காடச்சியா, இவன் ஒரு பொறுக்கி, இந்த இவன் பேர் திரு, இவன் ஒரு பொறுக்கி, நாங்க எல்லாருமே பொறுக்கிதான். ஆதவ் ஒரிஜினா எவ்வளவு பெரிய பொய்யன் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரமா இருக்கு. இவர் பேசும்போதே ஆஸ்கார் நாயகனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறார். எதுக்கு அப்படின்னா, அப்பொழுதுதான் அம்பேத்கரை படித்தேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன்.
இவருடைய அம்மா இவர் கண்ணு முன்னாடியே சாதி கொடுமையில இறந்து போயிட்டாங்க. அதன் பின்புதான் நான் அம்பேத்கரை படிச்சேன், சமூகத்தை படிச்சேன், படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்றாருல. இவங்களுடைய அம்மா சாதி பிரச்சனையாலாம் இறக்கலைங்க. புரியலையே சொல்றேன்ப்பா. இவங்களுடைய பெரியமாவும் சித்தியான்னு தெரியல. அவங்க பேட்டி கொடுக்குறாங்க கலாட்டா அப்படின்ற ஊடகத்திற்கு. அதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அம்மாவை வந்து கட்டி கொடுத்த இடம் வந்து மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், ஆனா மாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், டிவி போடக்கூடாது, ரேடியோ போடக்கூடாது, மாமியார் கிட்ட நடந்து போனா கூட எந்திரிச்சு நிக்கணும், தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணத்துல போய் எடுத்துட்டு வந்துதான் அந்த தண்ணியை நிரப்பி அதை தான் நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இப்படியான நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அடிக்கடி அவங்க வீட்டுல சண்டை வந்து என் வீட்டுக்கு கோச்சிட்டு வந்துருவா, அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருவா. நான் அந்த ஏரியால இருந்து டிரான்ஸ்பர் ஆனோடனே அவன் மனசுல என்ன இருக்குன்றத சொல்வதற்கு ஆள் இல்லாம மிளகா செடிக்கு அடிக்கக்கூடிய மருந்து எடுத்து குடிச்சு இறந்து போயிட்டா அப்படின்றதான் ஆதவர்ஜுனாவுடைய பெரியமாவோ சித்தியோ சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல சாதிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவளை வந்து காட்பாடி பக்கத்துல லத்தேரின்னுட்டு ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கேட்டுக்க. கல்யாணியுடைய மாமியாரு, கல்யாணியுடைய கணவர், 3 பேர் மட்டும். கொழுந்தார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஆர்மியில இருந்துட்டாரு. ஸோ இந்த பொண்ணு அங்க போய் கொடுத்தன பண்ணி ஒரு பெரிய லாட் ஆஃப் கல்ச்சரல் டிஃபரன்ஸ். டிவி கிடையாது, ரேடியோ போடக்கூடாது. அப்புறம் மாமியார் கடந்து போகும்போதெல்லாம் எந்திரிச்சு நிக்கணும் வா. அப்புறம் அன்றாடம் செலவுக்கான தண்ணியை அந்த பெரிய கிணத்துல வந்து இறச்சிட்டு வந்து வீட்டு முன்னாள் இருக்கிற தொட்டியில நிரப்பி வச்சு அதில் தான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ரூல்ஸ் அந்த மாமியாருடையது. ஸோ இதுல வந்து அந்த கணவர் ரொம்ப நல்லவர் தான். ஏதாவது முரண்பாடுகள், கருத்து மோதல்கள் அதிகமாகி கசப்பு மிகும் நேரத்துல வந்து எனக்கு சொல்லுவா, அல்லது அவளை கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவா. ஏஸ்பியா இருந்தேன், ஜாயின்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக ப்ரமோட் பண்ணி என்னை திருச்சிக்கு போட்டு விட்டுட்டாங்க. ஸோ நான் திருச்சிக்கு வந்துட்டேன். நான் திருச்சிக்கு வந்துட்டதுக்கு பின்னால அவளுக்கு வந்து இந்த மாதிரி மனசை ஆத்திக்கிறதுக்கான ஒரு இடமோ, பிரச்சனை மிகும் பொழுது போய் உட்காரத்துக்கு ஒரு இடமோ இல்லாம போச்சு அவளுக்கு. அந்த மிளகா செடிக்கு வச்சிருந்த மருந்து இருக்கு பாருங்க, அதை எடுத்து குடிச்சிட்டா. அவர் கணவர் வந்து அன்பானவர் தான். ஸோ அவர் அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து எடுத்து கொண்டு குமரன் ஹாஸ்பிட்டல், அங்க ஒரு குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதில் கொண்டு போய் சேர்த்தினாரு. ஒன்றும் காப்பாற்ற முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அப்புறம் தான் இங்க கொண்டு வந்து போட்டாங்க. அவசரப்பட்டுட்டான்னு தான் சொல்லுவேன் நான். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டா. நானும் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? பெரம்பூர் தொகுதியில அவர் சமீபத்துல வேட்புமனு தாக்கல் செய்தார். அதுல அவரது சொத்து விவரங்கள், கல்வி தகுதி உள்ளிட்ட பல விவரங்களை குறிப்பிட்டிருந்தாரு. இதுல நீட் கோச்சிங் கொடுக்கிற கல்வி அறக்கட்டளைக்கு 20 கோடி ரூபாய் கடனா கொடுத்திருக்கிறதா விஜய் தனது பிரமாண பத்திரத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. நீட் தேர்வுக்கு எதிராக விஜய் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வராரு. நீட் தேர்வு ரத்து என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு ஆளுங்கட்சியே கேள்வி எழுப்பிட்டு வராரு. இந்த நிலையில தான் நீட் கோச்சிங் மையத்திற்கு கடன் கொடுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அனிதாவின் மரணத்திற்கு கண் கலங்கியது எல்லாம் பொய்யா எனவும், நீட் விவகாரத்துல விஜயின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒரு சிங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, திமுக ஆட்சி வந்தால் தான் நல்லா இருக்கும். எங்களுக்கும் மக்களுக்கும் வந்து நல்ல ஆட்சி அப்படிங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே ரொம்ப எல்லாமே இங்கே ஸ்லம் ஏரியா தான். வீடு இல்லாதவங்களாம் வீடு கொடுத்துருக்குறாரு, அதுவே பெரிய விஷயம்தான். அது இல்லாத மட்டும் மக்களை தேடி மருத்துவம் கொடுத்துருக்குறாரு. இலவச கல்வி நிறைய பேருக்கு வந்து விஜய் எல்லாம் வரமாட்டாருங்க. இது திமுக கோட்டைங்க. இதை விடங்க விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ கனவு கண்டதெல்லாம் போதும், எழுந்து போய் வேலையை பாரு. ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒரு சிங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க. அவங்க மீது ஒரு சின்ன கல் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகம் சும்மா இருக்காது. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பாட்டில் தூக்கி போட்டு ரொம்ப தப்பு அவங்க பண்றதுலாம். இதெல்லாம் பண்றது அந்த திமுக ஆட்சியில வேற யாரும் கிடையாது. ரொம்ப தப்பு பண்றாங்க. ஏன்னா பாட்டில் தூக்கி போட்டு நாங்க ஓடி வச்சுக்காங்க. பட் நாங்க ஓட மாட்டோம், நாங்க நிமிர்ந்து நிற்போம். மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க. யாராச்சும் அவங்களை தூக்கி போட மிதிச்சிருவோம். பட் அது யாராவது அந்த லேடிஸ் பண்ண ரொம்ப தப்பு. அவங்க ஷோல்டர் வந்து ரொம்ப அடிப்பட்ட லேடிக்கு. ஒரு பெண்மணி கால்ல அந்த கண்ணாடி துண்டு பட்டிருக்கு, ரத்தமும் லைட்டா வந்திருக்கு. அங்க இருந்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பொது மருத்துவமனையான பெரியார் நகர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள திரியற? அவங்க ஷோல்டர் வந்து ரொம்ப அடிப்பட்ட லேடிக்கு. உன்னை பார்த்தாலும் பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டம்மா.
அங்க இருக்க டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்காக முன் வரும் பொழுது அங்க டைரக்டா வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களும் விஎஸ் பாபு அவர்களுக்கும் டாக்டர்ஸ் போய் டைரக்டா பேசி அவங்க கட்சி தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் இவங்களை பார்க்க நேரடியா வர போறதாகவும் அதற்காக அவங்களை அது வரைக்கும் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ்ட பேசி அந்த பேஷண்ட் கிட்ட வந்து 25,000 பணத்தை டிஃபன் சாப்பிட்டுக்கோங்க, தலைவர் வராரு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட கொடுத்து குடும்பத்தாளர் கிட்ட பேசி உட்கார வச்சிருக்காங்க. நீங்க வீடியோல கீழே 2-3 லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிங்க் கலர் சாரி கட்டிருக்காங்க அந்த லேடி தான் அந்த பாதிக்கப்பட்ட லேடி. சாதாரணமா ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாரும் பேசிக்கிட்டு சகஜமா நடந்துகிட்டே இருக்காங்க. எந்த மேடையிலும் யார பத்தியுமே விமர்சனம் செய்யும் போது மதிப்போட பேசுங்க, மரியாதையா பேசுங்க, கண்ணியத்தோட கவனத்தோட பேசுங்க. அப்படின்னு ஒரு பட்டி கத்திட்டு கிடந்துச்சு. அந்த பட்டி மீன்ஸ் போட்ட நாய். எந்த மேடையிலும் யார பத்தியுமே விமர்சனம் செய்யும் போது மதிப்போட பேசுங்க, மரியாதையா பேசுங்க, கண்ணியத்தோட கவனத்தோட பேசுங்க. அவங்க நம்மள பத்தி மோசமா பேசணும், நீங்க அவங்கள பத்தி மரியாதையோடு பேசுங்க என்று அரசியலில் நாகரிக அரசியலில் நடைபெற சொல்லிக் கொடுத்த தர்மத்தாயின் தவ புதல்வன் யாரு? யாருக்கிட்ட விடுற இந்த பாட்டில் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். எதுவா இருந்தாலும் லைக் நம்ம போட்டியில பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த லேடிஸ் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தூக்கி போறதெல்லாம் தேவையில்லாத செயல். பட் ஏப்ரல் 23 அன்னைக்கு கண்டிப்பா பிளாஸ்ட் தான். டேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தட்டா புரியல. என்ன மிரட்டலா இருந்தா தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே உங்க பையனை தைரியம் எலெக்ஷன்ல நிக்க வச்சிருக்கணும். ஏன் நீங்க போய் சேப்பாக்கத்துல நிக்க வேண்டியதானே? துறை முதலமைச்சர் அங்கேதான் நின்று ஜெயிச்சாரு 2021. இந்த முறையும் அங்கதான் நிப்பாருன்னு தெரியும்ல. நீங்க தைரியமான ஆளாக இருந்தா விஜய் கிட்ட எனக்கு வெள்ளி வாக்கம்லாம் வேணாம், நான் சேப்பாக்கத்துல தான் போய் நிப்பேன், நானா உதயநிதியா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அறிவிக்கல? இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. தளபதியின் பிள்ளைகள் நாங்கள் கருத்தா எதிர்கொள்ளுங்க. பேச்சுக்கு பேச்சுதான் பதில். எங்க இருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து வீசிட்டா இந்த கூட்டத்தை கலைத்து விட முடியுமா? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ சும்மா பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. போயா, யாரும் கண்டுக்காதீங்க உன. 4 திமுக கட்சியை சார்ந்தவர் வந்தாங்க. பேக்கெட்ல ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் பார்க்கும்போதே நமக்கு காண்டாச்சுதான். நான் அவனை பார்த்து முறைக்க, அவன் என்ன பார்த்து முறைப்பான்னு பார்த்தா சிரிக்கிறான். மூர்த்தி சார், அவனுக்கு முறைகளான்னு நினைக்கிறேன். சிரிப்பு வருது, போ சொல்லு. ஏய் போங்கடா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.